15 நாள் 20 நாளைக்கு தேவையான எல்லா ரேஷன் பொருளும் வந்துட்டு போட்டோட தளபதி இவன் தான் எங்க போட்டோட தளபதி. கையெல்லாம் அவங்க அழுக்கு, சாப்பிடல காலையில இருந்து, சட்டையெல்லாம் நினைஞ்சிருக்கு. காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்ட திண்டுக்கல் மாமா பாத்துக்கோங்க, திண்டுக்கல் மாமாவை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பை வந்து பிளேசிங் பண்ணிட்டு இருக்காங்க. அழகான ஒரு முட்டை கிரேவி வச்சு எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. 4 கப்பி போடணும். ஒரு 60 நாள் கழிச்சு நம்ம திரும்பியும் கேரளாவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்கோம். போட்டு வந்து இன்னைக்கு ராத்திரி எல்லா போட்டுமே தொழிலுக்கு போவோம். ஸோ எல்லாருமே ஊர்ல இருந்து வந்து எல்லா போட்டிலுமே ஒவ்வொரு வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. கப்பி போடுறது, ரோப்பு மார்க் பிடிக்கிறது, அப்புறம் இந்த வலைகள் வேலை, எல்லா வேலையுமே நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பதிவுல வந்து தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது 60 நாள் கழிச்சு வந்து தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்றாங்க, என்னெல்லாம் செய்யறாங்க, அதுதான் இந்த பதிவு. மழை வேற பெஞ்சிட்டே இருக்குங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில தான் நின்று எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க நைட்டுக்குள்ள எல்லா வேலையுமே நாங்க முடிக்கணும், தொழிலுக்கும் போகணும். எங்க தளபதி, போட்டோட தளபதி இவன் தான் எங்க போட்டோட தளபதி, என் நண்பன். இவன் தான் என் நண்பன், போட்டோட தளபதி. எப்படி இருக்கீங்க? அடுத்து இது சின்ன தளபதி தெரியா, அடுத்து சின்ன தெரியும், தெரியாத ஆளே இருக்காது. உங்களை எல்லாம் இவனுக்கு தெரியாது, ஆனா இவனா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இவன் தான் உங்கள் நண்பன் ஆளை. பார்க்கலாம். இந்த திருப்பு கடல்ல நம்ம தொழில் பார்க்குற வீடியோ விளாக் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். உங்களை கண்டிப்பா சிரிக்க வைக்க போறோம், பார்க்கலாம். மலையில நாங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோங்க. பாத்தீங்களா, ஒத்தையில இருந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான பொருள். இந்த கப்பியை வந்து இப்போ அவங்க மாட்டிட்டு இருக்கு. பாருங்க, கையெல்லாம் அவங்க அழுக்கு, சாப்பிடல காலையில இருந்து, சட்டையெல்லாம் நினைஞ்சிருக்கு. முக்கியமா அந்த மேல என்ன கப்பி போட்டுருக்காங்க பாத்தீங்களா, 4 கப்பி போடணும். ஸோ இவ்வளவு தூரத்துல இருந்து ஏறி நிக்கிறாங்க. கொஞ்சம் போல கால் மிஸ் ஆனா கூட நல்லா அடிபடும். அடினா சின்ன அடிலாம் கிடையாதுங்க, ஹெவியான அடிதான் போடும். 2 பேர் மேல நின்று கப்பி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மீன்லாம் தூக்கம் தெரியுமா, தண்ணியில இருந்து மீனெல்லாம் தூக்குறது இந்த கப்பி உதவியோட தான் இந்த மீனெல்லாம் நம்ம தூக்கி எடுக்கிறோம். எல்லாமே புதுசா போட்டுட்டு இருக்காங்க. நான் 60 நாள் கழிச்சு வந்துருக்கோம், எல்லாமே இத்து இருக்கும். ஸோ அதனாலுமே எல்லாமே எடுத்து நாங்கள் புதுசா எல்லாமே ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கோம். என்னன்னா, கடல் ஆழத்துக்கு இந்த ரோப்பு போகுது பாத்தீங்களா, இந்த ரோப்போட மார்க் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ வந்து நம்ம எக்கோ சென்டர்ல வந்து எத்தனை மீட்டர் காட்டுது, எத்தனை மார்க் காட்டுன்னு சொல்லி தான் இந்த ரோப்பை கனெக்ட் பண்ணி இழக்கும். இப்போ அந்த மார்க் போடுறதுக்காண்டி தான் இந்த டேப்பு. இது என்ன டேப்புன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மெடிசன் டேப்பு தான். ஹாஸ்பிட்டல்ல அடிபட்ட ஒட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி டேப்பு தாங்க இந்த டேப்பு. ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இதான் இந்த ஸ்டீல் ரோப்ல வந்து இப்போ ஒட்ட போறோம். ஒரு சுத்தி ஒரு 2-3 சுத்து போட்டாதான் நிற்கும். எப்படின்னா 10, 20, 30, 40 அது வரைக்கும் சிங்கிள் மார்க்கு. 50, 100 அந்த மாதிரி வரும்போது டபுள் மார்க் போட்டு விட்டுருவோம். வெட்டியாச்சா அந்த சைடு ரோப்பு? இப்போ நம்ம புது மார்க் போட்டிருக்கோம், இது வந்து பழைய மார்க். அதனால இந்த பழைய மார்க் வந்து நம்ம இப்போ வெட்டிடணும். அது புது மார்க் போட்டுருக்கனால. புது வளங்க இப்பதாங்க வலை எடுத்துட்டு வராங்க. பாத்தீங்களா, தொழிலுக்கு போறதுக்காண்டி எல்லாமே புதுசா எடுத்து ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பொருளுமே. இது என்ன வலைன்னா கிளி வலை, சங்கரா மீன் பிடிப்போம்ல, அதுக்கான வலை இது. தொழிலுக்கு போறதுனால எல்லா வேலையுமே ரொம்பவுமே மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ரோப் மார்க் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன இருக்கு பாத்தீங்களா, இந்த வலையில இந்த ரோப்பை தான் அட்டாச் பண்ணி விடுவாங்க. 4 ரோப்பு, அந்த 4 ரோப்புமே கரெக்டா மார்க் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வேலையா நடந்துட்டு இருக்கு எல்லா போட்லயுமே. என்னன்னா, எல்லா போட்டுமே இப்போ இங்க ஆங்கர்ல தான் கிடக்கு. இங்க வேப்பூர் ஹார்பர்ல வந்து எல்லா போட்டையும் கொண்டு பிடிச்சி வேலை பார்க்க முடியாது. ஐஸ் எடுக்கணும், தண்ணி பிடிக்கணும், டீசல்லாம் எடுக்கணும் பாத்தீங்களா. அதனால ஒவ்வொரு போட்டா வந்து செக்ஷன் ஆங்கர் போட்டிருப்பாங்க.
இப்போ நாங்கள் கிடக்குற லைனில் 1 2 3 4 போட்டு இப்போ நாங்கள் கிடக்குற லைனில் வந்து ஆங்கர் கிடக்கு. பெறமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனை பாருங்கள், அதில் ஒரு 3 போட்டு ஆங்கரில் கிடக்கு. அவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி கேப்டன் மார்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க 4 போட்டு 5 போட்டு அந்த மாதிரி சேர்த்து ஆங்கரில் போட்டுருவாங்க. இப்போ இந்த போட்டில் என்ன வேலை நடந்துருக்குன்னா, இந்த போட்டில் வந்து ரோப் மார்க் பிடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி ரோப் மார்க் பிடிச்சிட்டு இருந்தோம், அதே மாதிரி தான் இவங்களும் இப்போ பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ இந்த மார்க்லாம் போட்டிருக்காங்க தெரியுமா, ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேன். இந்த மார்க் போட்டிருக்கிறது வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், தண்ணிகளை போகும்போது உருவி போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த நூலை வச்சு அவங்க வந்து இறுக்கமாக கட்டிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த டேப் மேலே இன்னொரு கெட்டு கட்டும் போது இந்த மார்க் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். மேலே பசையும் ஊற்றி விடுவாங்க. ஸோ அதையும் நான் பதிவை காட்டுறேன். ஏதோ மார்க் ஏதோ வித்தியாசமாக வந்துட்டு போல, அது மாற இருந்து பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. எங்கள் போட்டில் போட்டிருக்க கப்பி ரோப் எல்லாமே புதுசாக மாட்டிட்டோங்க. எல்லா ரோப்புமே முடிஞ்ச அளவுக்கு புதுசாக போட தான் பார்க்கும், ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக ஓடணும்ல. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பை வந்து பிளேசிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளேசிங் பண்ணுற மாடல் இதுதான். அந்த ரோப்பை வந்து கையால் இருக்கிறதுல அந்த கையால் பிளேசிங் பண்ண தெரியுமா, அது வந்து கொஞ்சமே கஷ்டமாக தான் இருக்கும். அவர் கையால் தான் பிளேசிங் பண்ணிட்டு இருக்காரு ரோப்பை. ஆனால் தூரத்தில் தெரியுதுல்ல அந்த போட்டு, அந்த போட்டில் வந்து பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு. அதாவது இங்கே கேரளாவில் உள்ள பெயிண்ட் கலர் வந்து இந்த கலருங்க, எல்லாமே வந்து அந்த ப்ளூ கலர். சரியா, இது நம்ம குளச்சல் அப்புறம் முட்டம் அந்த சைடில் உள்ள போட்டு கலர் வந்து இந்த பச்சை கலரு. இந்த போட்டை வந்து அங்கே தான் கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணியில் போட்டே பெயிண்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ அந்த போட்டுக்கு. நம்ம போட்டுக்கு தேவையான ரேஷன் பொருள்லாம் வந்துட்டு, எல்லா பொருளுமே வந்துட்டு. இங்கே பாருங்க, 15 நாள் 20 நாளைக்கு தேவையான எல்லா ரேஷன் பொருளும் வந்துட்டு. இவர் தான் எங்கள் போட்டு முதலாளி, என்ன இருக்காரு, அங்கீத் பேரு. இந்த பொருள் எல்லாத்தையுமே ஏற்றி போட்டில் கொண்டு சேஃப் ஆகணும். இந்த பொருள் எல்லாத்தையுமே இப்போ வந்திருக்குள்ள ரேஷன் பொருள் வந்து எல்லாமே மொத்தமாக வந்திருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணுவோம். 2 போட்டுக்குள்ள பொருள் இப்போ வந்து மொத்தமாக வந்திருக்கு. எங்கள் போட்டில் உள்ள பொருள் மட்டும் கிடையாது, எங்கள் கம்பெனி போட்டில் உள்ள பொருளும் மொத்தமாக வந்திருக்கு வெள்ளத்தில். என்னன்னா நாங்கள் வந்து போட்டு ஹாங்கரில் போட்டிருக்கோம்ல, ஸோ அதனால இந்த மாதிரி வள்ளத்தில் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு வராங்க. அரிசி இங்கே வாங்குற அரிசி எல்லாமே செங்கல்பட்டு அரிசி தாங்க வாங்கிட்டு வரோம். தொழிலுக்கு போகிறதுக்காண்டி எல்லா வேலையுமே எவ்வளோ மும்முரம் நடக்கு. டீ கப்பு நாள் மட்டும் வந்து சிக்கன் முட்டை அந்த மாதிரி ஏதாட்டும் வாங்கிட்டு போவோம். ஸோ 2 போட்டுக்குமே ஏன்னா உளுந்துச்சு முட்டை உளுந்து உடஞ்சிட்டுங்க. 2 முட்டை உடஞ்சிட்டு போங்க. சப்போர்ட் 2-3 முட்டை உடஞ்சிடுங்க. இது நான் நிறைய பேர் கேட்டீங்களே, பால் வாங்கிட்டு போவீங்களா பாருங்க. பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லிட்டர் பால் வந்துருக்கு. அந்த பால் அப்படியே தூக்கி கொண்டு நாங்கள் ஐஸில் கொண்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம் சேஃபாக. நாங்கள் எத்தனை நாள் கடந்தாலும் அந்த பால் கெட்டு போகாத அளவுக்கு சேஃபாக வந்து பாலை வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். இது எங்கள் போட்டுங்க. எங்கள் போட்டில் வந்து மடி வேலை நடந்துகிட்ருக்கு, கோடண்ட் வேலை நடந்துகிட்ருக்கு. எங்கள் போட்லேயும் அதே ரோப் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. ஸோ ரோப் மார்க் பிடிச்சாச்சு, இப்போ ரோப் எல்லாருமே மார்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் எங்கள் போட்டோட செகண்ட் கேப்டன், யார் வந்து டிக்சன். கோடிமன்னர் டிக்சன் சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். போட்லேயும் அதே வேலை தான் நடந்துகிட்ருக்கு. இந்த ரோப்பு வந்து இப்போ எல்லாருமே அவங்க வந்து மார்க் போட்டு பண்ணி முடிச்ச உடனே ரோப்பெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் ரெஸ்ட்டு கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மேகமூட்டமாக தாங்க இருக்குது. ஆனால் சரியான ஒரு வெயில் வெக்க. என்னென்னா இது வந்து இப்படி வெயில் அடித்தா வந்து நைட்டு வந்து நல்ல மழை பெய்ய போகுது, அது மட்டும் தெரியுது. இது எல்லாமே இவங்களுடைய கண்ட்ரோலு. நம்ம யாருமே இங்கே வரக்கூடாது, வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. யார் எங்கே வச்சுருக்கான்னு சொல்லி தெரியல. ஸோ அதனால் இந்த சைடு நம்ம வரையக்கூடாது. எல்லாத்தையும் அவங்க திண்டுக்கல் மாமா பார்த்துக்கிடுவாங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டுங்க. முக்கால்வாசி வேலையை ஒதுக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல இருந்து போட்டை மாற்ற போகிறோன்னா, நாங்கள் இப்போ வந்து ஆங்கர் போட்டு இருக்க இடம் வந்து ஒரு கல் உள்ள ஏரியா. இந்த தண்ணி வந்து இந்த கேரளா பொறுத்த வரைக்கும் இந்த பொலியில் வந்து தண்ணி வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும். அந்த ஏற்ற இறக்கத்தை நான் இப்போ உங்களுக்கு காட்டி தரேன் பாருங்க. என்ன பார்த்தீங்களா, இந்த தண்ணி ஓடிட்டு இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? தண்ணி ஓடுறது
வெள்ளம் வந்து இப்போ இறங்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம இந்த இருக்க இந்த பொழில வந்து நீர்மட்டம் வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஸோ அதனால இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இப்போ இந்த இடத்துல இருந்து போட்டை வந்து ஆங்கர் எழுப்பி வேற ஒரு இடத்துல கொண்டு வைக்க போறாங்க. அது எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போட்டு வந்து நிலந்தட்டி அப்படி இருந்துரும் நிலத்துல. அந்த ஒரு இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு இப்போ கொண்டு ஆங்கரை எடுத்துட்டு ஆங்கரை கொண்டு அங்கே சேஞ்ச் பண்ணி வைக்க போறாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, எங்க கூட இந்த கணக்கு பார்த்தீங்களா, இந்த போட்டும் எல்லா போட்டுமே இதுல இருந்து போட்டை மாற்றி எங்கேயாட்டும் நமக்கு ஒரு இடத்துல கொண்டு சேஃபாக கொண்டு வச்சாதான் நம்ம வந்து கரெக்டான நேரத்தில் நம்ம தொழில் போக முடியும். இந்த போட்டு ரோப்லாம் இப்போ அவுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் உள்ள போட்டும் இப்போ ஆங்கர் எழுப்ப போகிறாங்க. கரெக்டா இப்போ வந்து அந்த ஆங்கர் ரோப்ல தாங்க நிக்கி போட்டு வந்து. சரியா, என்னன்னா ரோப் வந்து டைட்டா இருக்குங்க. இப்போ அதனால வந்து இந்த ரோப்பை வந்து வெட்ட போறாங்க. என்னன்னா ஆங்கர் எடுத்தாச்சு. இப்போ ஆங்கர் எடுத்துட்டு வேற ஒரு இடத்துல கொண்டு ஆங்கர் தள்ளுறதுக்காண்டி இப்போ போறோம். இங்க வந்து இவ்வளவு போட்டு ஆங்கர்ல கிடக்கு. இந்த போட்ல எல்லாம் இன்னும் ஆட்கள் வரலன்னு தான் நினைக்கிறேங்க. வந்தும் வராம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேலையெல்லாம் நடந்திருக்குமான்னு கூட தெரியல. எல்லா ரோப்லையும் அழுக்காதாங்க கிடக்கு. இந்த ஒரு இடத்துல என்ன ஒரு விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, மழை தண்ணி வந்து வெள்ளம் மாதிரி ஓடும் இந்த இடத்துல. ஏன்னா பக்கத்தில் ஒரு பெரிய டேம் இருக்கு. அந்த டேம்ல இருந்து தண்ணி வந்து இங்கே நிறைய ஓடும். இது வந்து வேப்பூரில் இருக்கிற சின்ன கப்பலாக இருப்பாருங்க. சின்ன கப்பலாக இருப்பார் தான். அதாவது இந்த மாதிரி சைஸ் கப்பல் மட்டும் தாங்க இதுலேருந்து வரும், இங்கே வந்து வரும். ஓகேவா, அந்த சைடு வந்து கோஸ்ட் கடலாம் கிடக்கு. நம்ம கடலோர பாதுகாப்பு படை கப்பலில் வேலை நடந்துட்டு இருக்கு. பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த இடத்துல வந்து கப்பல் கட்டுவாங்க. என்ன இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து தோணி கட்டுவாங்க. இந்த பொலி வந்து ரொம்பவுமே வந்து ஒரு இயற்கையாகவே சூப்பராக இருக்குங்க உண்மைக்குமே. கப்பலாக இருப்பார், அதுக்கடுத்து இங்கே வந்து தோணியாக இருப்பார். நல்லா இருக்கு. நாங்கள் வந்து இப்போ வந்து கடைசி போட்டால் தான் கொண்டு போய் ஆங்கர் போட போகிறோம். அங்கே வந்து ஒரு போட்டு ஓடி வருது, உங்களுக்கு தெரியுதா? கடைசி போட்டால் தான் கொண்டு போய் ஆங்கர் போட போகிறோம். கடலுக்குள்ளே போனால் காற்றும் கடலும் பயங்கரமாக இருக்கும். கேட்டிங்களா, ஓட்டு செத்தோம். ஆங்கர் போடுற இடத்துல வந்தாச்சு. இப்போ ஆங்கர் போட போகிறோம். சரியா, இவங்க வந்து இந்த ரோப்பை மட்டும் லூஸ் பண்ணியாச்சுன்னா போதும், ஆங்கர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே தண்ணியில் போயிடும். வேற போட்டில் போய் கடந்து இடிச்சிட்டு கிடக்கும். அதையும் ரொம்ப கவனமாக பார்க்கணும். போடுங்க, ஆங்கர் போட போகிறாங்க. விட்டுருங்க, டக்குன்னு அப்படி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஆங்கர் வந்து சேஃபாக மண்ணில் வந்து கொழுவி நிற்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். சரியா, இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து கச்சா போயா. எல்லாருமே இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதாங்க கச்சா போயா. இந்த போயா இருக்குல்ல, நம்ம மடி வந்து எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அந்த மடியை வந்து தூக்கி பிடிக்கிறது எல்லாமே இந்த போயா தான். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி போயா. இது அப்படியே வராதுங்க. சரியா, அந்த போயா எல்லாமே நான் பார்த்தீங்களா இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக தான் வரும் எல்லாமே. இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக வர போயா எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி மால்கில் வச்சு செட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, நான் செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி மால்கில் வச்சு செட் பண்ணுறாங்க. அப்படி செட் பண்ண உடனே தான் இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஷேப்பில் இந்த போயா வந்துடும். ஓ, இங்கே ஒரு டீம் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, அது அப்படியே ஒரு யூட்டர்ன் போடுவோம். யூட்டர்ன் போட்டாச்சுன்னா இங்கே ஒரு டீம் வேலை பார்த்துருக்காங்க. இவங்க எல்லாமே என்னென்னா நம்ம மடிக்கு போடுற எக்ஸ்ட்ரா ரோப் எல்லாத்தையுமே மார்க் பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் कलकत्ता பாய்ஸ், எல்லாம் कलकत्ता பாய்ஸ். कलकत्ता, हम लोग कलकत्ता से आया. हमारा भाई को सपोर्ट करिए, थोड़ा लाइक शेयर कमेंट्स करिए. थैंक यू. कलकत्ता वाला है. थैंक यू. कलकत्ता भाई, आप लोग सब भाई को सपोर्ट करिए. थैंक यू. இடத்துல கொண்டு ஃபஸ்ட்டு ஆங்கர் போட்டோம். இங்கே வந்து அடுத்தடுத்து போட்டெலாம் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா. என்னன்னா, அதாவது எவ்வளோ வேலை வேணாலும் நம்மளால் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம உடம்பு தெம்பாக இருக்கும்ல. சாப்பிடாம இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்குது. வேறு நேற்று ட்ராவல் பண்ணி வந்தது, அதுவும் கஷ்டமாக இருக்குது. எனக்கு தந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. எடுத்துகிட்டு சும்மா இருக்க நம்ம ஒரு கண்டென்ட்டை போடலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கஷ்டப்படுறாங்க எங்களுக்காக, எங்கள் ஒருத்தருக்காக ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. பாருங்கள், எப்போவுமே ஸ்பேனர் கை. இவர் வந்து ஒரு பாட்டு உண்டு தெரியுமா, துப்பாக்கி மட்டும் தோட்டா வைத்தான் காதலித்தான், அதே மாதிரி நட்டு போல்ட்டோட தான் அலைவார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுங்க. சைக்கிள் மாட்டிட்டு இருக்காருங்க, நம்ம ஸ்டீல் ரோப்ல சைக்கிள் மாட்டிட்டு இருக்காப்ல. இப்போ அடுத்து அப்படியே நம்ம யூட்டன் போட்டு அப்படி போயிட்டு இருந்தோம்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 மணி ஆகுது. இந்த சாப்பாடு ரெடி ஆகலை. சாப்பாடு வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ கூட்டு வந்து கொள்றாங்க, சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பசியா இருக்கு, என்ன பண்ண. இங்க ஒரு மடி கிடக்கு பார்த்தீங்களா, இந்த மடி வந்து ரீசெட் பண்ண மடி தான். இந்த மடி வேலையும் இருக்கு. அடுத்து செக்ஷன் நம்ம போவோம். காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்ட திண்டுக்கல் மாமா பார்த்துக்கோங்க. திண்டுக்கல் மாமாவை
இங்க பாருங்க அல்டிமேட்டா எங்க எல்லாருக்குமே சோறு போடுற சாமி. அதாவது சமையல் வேலை இப்போ நடந்துட்டு இருக்கு. சரி முட்டை கறி தான் வச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே. முட்டை வந்துட்டா? ஓகே ஓகே. கொஞ்ச நேரத்தில் இப்போ சாப்பாடு ரெடி ஆயிரும். எல்லாரும் சாப்பிட வேண்டியதுதான். பசி உயிரை போகுது எனக்கு சொல்ல எப்படிங்க, சரியான பசியா இருக்கு. வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அப்படி தெரியாதா, ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் வந்து அப்படியே சித்தி சித்தி கோயந்தா போடணும், அது நான் தான். எல்லாருமே நல்ல பசியோட இருக்காங்க. முட்டை கறி வச்சிருக்காங்க இன்னைக்கு. அழகான ஒரு முட்டை கிரேவி வச்சு எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. கரையில தாங்க கிடக்கும், பார்த்துக்கோங்க. கரையில தான் கிடக்கும். ராஜா இந்த சொல்லு, எவ்வளோ பசியில் இருக்கு? வாசி நல்ல வாசி தான். 5-6 மணி ஆச்சு. முட்டை கறி தான், ஒரே ஆளுக்கு ஒரே முட்டை. எப்படி வாசி இருக்கு? சரிங்க, சாப்பிட போகிறாங்க. அவ்வளோதாங்க, பார்ப்போம். சாப்பிட போகிறாங்க. நானுமே சாப்பிட போகிறேன். எனக்கு சாப்பாடு அங்கே வச்சுருக்காங்க. வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் சரியான பசி, எல்லா வேலையும் ஏதாச்சும் முடிஞ்சுட்டு இன்னும் தொழிலுக்கு போகிறது மட்டும்தான் இன்னும் மிச்சம். ஓகேவா? சரிங்க, பார்க்கலாம். ஓகேவா? இங்கே ஒரு ஸ்கோடு இன்னும் வேலையை முடிச்ச மாதிரி இல்லை. அவங்க இன்னும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அதுக்கடுத்து வேலையை பாருங்கள். ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, போங்க சாப்பிடுங்க. பச்சாச்சி ஓகே, போங்க, சாப்பாடு ரெடி ஆகிட்டு.